உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். மாய் வெளிச்சம் டிவி. பூஜாங் பள்ளத்தாக்கு இன்னும் அதன் ரகசியங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் பண்டைய இராச்சியம் சுங்கை பட்டாணி தென்கிழக்காசியாவின் பழமையான நகரங்களில் ஒன்றான கிடாத்துவாவின் தடயங்களை தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து நூற்றாண்டுக்கு மேல் ஆன நிலையில் பூஜாங் பள்ளத்தாக்கு இன்னும் புதிய ரகசியங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. புதிய தளங்கள் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்படுகின்றன. பண்டைய கோவில் அமைப்புகள் நிலத்திலிருந்து வெளிப்படுகின்றன. மேலும் அகழ்வாராய்ச்சிகள் வடக்கு மலாய் தீபகற்பத்தில் ஒரு காலத்தில் செழித்திருந்த நாகரிகத்தின் மீது புதிய வெளிச்சம் பாய்ச்சுகின்றன. ஆனால் இவற்றை எதிர்கால தலைமுறைகளுக்காக பாதுகாப்பது சவாலாக மாறியுள்ளது. பூஜாங் பள்ளத்தாக்கு தொல்லியல் அருங்காட்சியகத்தின் மூத்த உதவியாளர் ஃபவுசி சுலைமான் கூறியதாவது, நில அபிவிருத்தி அழுத்தங்களும் நில பயன்பாட்டில் ஏற்பட்ட மாற்றங்களும் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு மிக பெரிய தடைகளாக உள்ளன. சில வரலாற்று தலங்கள் இன்று நெல் வயல்கள், தோட்டங்கள் அல்லது குடியிருப்பு நிலங்களாக மாறிவிட்டன. உதாரணமாக சுங்கை மாஸ் பகுதியில் அகழ்வாராய்ச்சியை விரிவுபடுத்த முயன்றபோது குடியிருப்பு அபிவிருத்தி ஏற்கனவே சில பகுதிகளை ஆக்கிரமித்துவிட்டது. அருங்காட்சியகத்தின் சேகரிப்புகள் சுமார் 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியிருந்த கிடாத்துவா ராச்சியத்தின் கதையை சொல்கின்றன. சமீபத்திய அகழ்வாராய்ச்சிகளில் 1800 ஆண்டுகள் பழமையான புத்தர் சிலையும் புதிய கோவில் அமைப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கோத்தா கோலமுடாவில் கண்டி கம்புங் பாரு எனும் புதிய தளம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. 1980 ஆண்டு திறக்கப்பட்ட பூஜாங் பள்ளத்தாக்கு தொல்லியல் அருங்காட்சியகம் மலேசியாவில் தொல்லியலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட முதல் அருங்காட்சியகமாகும். இங்கு பார்வையாளர்கள் தொல்லியல் கண்டுபிடிப்புகள், பண்டைய வர்த்தக வலைப்பின்னல்கள் மற்றும் நாகரிகத்தின் வாழ்க்கையை வெளிப்படுத்தும் பொருட்களை காணலாம். கடந்த ஆண்டு சுமார் 1,30,000 பார்வையாளர்கள் வந்துள்ளனர். மேலும் மலேசியர்கள் பூஜாங் பள்ளத்தாக்கின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே ஃபவுசியின் நம்பிக்கை. ஃபேஸ்புக், ட்விட்டர், டிக்டாக், இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள். மை நியூஸ், மை மீடியா, மை வெளிச்சம் டிவி.